மீனம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீர்கள். தனிமையை உணர வைத்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்கும். சுற்றிலும் 100 பேர் இருந்தாலும், கூட்டத்தில் நின்றாலும் கூட, உங்களுக்குள் ஒரு தீராத தனிமை உணர்வு எப்போதும் இருந்து கொண்டே இருந்திருக்கும். நமக்கென்று உண்மையாக கவலைப்பட யாருமே இல்லையா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும். உங்களின் கஷ்ட காலங்களில் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அவர்கள் ஒருவரை கூட உங்களை சுற்றி பார்க்க முடியாது. நீங்கள் தனிமரமாக நின்று அழுது கொண்டிருந்த போது உலகம் உங்களை கடந்து போயிருக்கும். அந்த சூழ்நிலைகள் உங்களை உலக வாழ்க்கையின் யதார்த்தத்தை நோக்கி தள்ளியிருக்கும். தனிமையே உங்களின் நிரந்தர தோழனாகவே மாறியிருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு உங்களுக்குன்னு உண்மையா கவலைப்படுற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கஷ்டம் வரப்போகும்போதெல்லாம் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க ஒருவர் கூட உங்களை நீங்க சுத்தி பார்க்கும்போது அவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலவே நீங்க தனிமரமாக நின்று அழுது கொண்டிருந்த போதுதான் உலகம் உங்களை கடந்தே போயிருந்திருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத மன வேதனைகள் ரொம்பவுமே இருந்திருக்கும் உங்களுக்கு. மீனம் ராசி என்பது காலபுருஷனின் அந்தரங்க மற்றும் மறைமுக ஸ்தானத்தை குறிப்பதாகும். உங்களுக்குள் இருக்கும் பல ரகசிய வேதனைகளை உங்களால் துளியும் வெளியில் சொல்ல முடியாது. வெளியில் சிரித்த முகத்தோடு வலம் வந்தாலும் உள்ளுக்குள் இரத்த கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு சில அவமானங்களும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் உங்களுக்குள் புதைந்து கிடக்கின்றன. இதை வெளியில் சொன்னால் நமக்கும் அசிங்கம், நம் குடும்பத்திற்கும் அசிங்கம் என்று நினைத்து உங்களுக்குள் நீங்களே பேசி அழுது தீர்த்து கொண்ட வேதனைகள் அவை. அந்த ரகசிய சுமைகள் உங்கள் நெஞ்சை எப்போது கணக்க செய்து கொண்டேதான் இருந்திருக்கும். அதாவது நீங்க யார்கிட்டயுமே சொல்ல முடியாத வேதனைகள் உங்களோட மனசுக்குள்ள ரொம்பவுமே கவலையாக தான் இருந்திருப்பீங்க. வெளியில சிரிச்ச முகத்தோட வளர்ந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அவமானங்களும் துரோகங்களும் ஏமாற்றமும் உங்களுக்கு நிறையவே புதைஞ்சு கிடந்திருக்கும். அதாவது நீங்க வெளியே சொன்னா உங்களுக்கும் அசிங்கம், உங்க குடும்பத்துக்கும் அசிங்கம்னு நினைச்சேவும் நீங்கள் நிறையவே உங்க மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்பவும் கஷ்டப்படுத்தி இருந்திருப்பீங்க உங்களுடைய மனதை. கஷ்டங்களை கடந்து உருவான மன வலிமைதான் உங்களுக்கு அதிகம். இத்தனை வலிகள், துரோகங்கள், ஏமாற்றம் மற்றும் இழப்புகளை சந்தித்த ஒரு சாதாரண மனிதன் எப்போதோ உடைந்திருப்பான். ஆனால் நீங்கள் மீனம் ராசி, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை அவ்வளவு எளிதில் வீழவிட மாட்டார். நவக்கிரகங்கள் உங்களை சோதித்த நோக்கம் உங்களை அழிப்பதற்கல்ல, உங்களை ஒரு வைரம் போல் பட்டை தீட்டுவதற்கேதான். ஒரு வலிமையும் ஆன்மீக பக்குவத்தையும் விதைத்திருக்கிறது உங்களுக்கு. இன்று நீங்கள் எதை கண்டும் அஞ்சுவதில்லை. எல்லாம் கடந்து போகும் என்ற ஞானத்தோடும் சிங்கமாய் நிமிர்ந்து நிற்கும் பேராற்றலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தான் வந்திருந்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய மனங்களும் சேரட்டும் பிரிந்த அந்த சம்பவங்களும் அந்த கண்ணெதிரே நடந்த போதுதான் உங்களுக்கு அதை தடுத்து நிறுத்த முடியாமல் போன தீராத பெருங்கவலையாகவே உங்களுக்குள் இருந்திருக்கும். நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் இப்போது பார்த்தீர்கள். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உங்களுக்கு. இதெல்லாம் நம் வாழ்வில் நடக்குமா என்று நீங்கள் ஏங்கிய பல காரியங்கள் இந்த குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் அனுகூல காலத்தினால் நனவாகப் போகிறது. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், சொகுசு வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்களது கனவுகள் நனவாகும் காலம் கூடி வந்துவிட்டது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வேலைக்காகவும் படிப்பிற்காகவும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு பயணங்கள் இனி தடையின்றி கைகூடும். உங்களது லட்சியங்கள், ஆசைகள் அனைத்திற்கும் பிரபஞ்சமும் குரு பகவானும் கூட்டு சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை பரிசாக அளிக்க காத்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமாங்கிறது ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க பல காரியங்கள். அது எல்லாமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லாவே நடக்கப் போகிறது. அதாவது நீங்கள் சொந்த வீடு கட்ட வேண்டும், சொகுசு வாகனம் வாங்க வேண்டும்,
என்ற உங்களது கனவு எல்லாம் இப்ப நனவாகப் போகிறது. காலம் கூடி வந்து விட்டுருச்சு. அது மட்டுமல்லாமல் உங்கள் லட்சியம், ஆசைகள் அனைத்துக்குமே பிரபஞ்சமும், குரு பகவானும் கூட்டு சென்று வெற்றியை பரிசாக அளிக்கப் போகிறார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் மங்கள ஓசைகள் கேட்கும் காலம் இது. தடை தடை கொண்டிருந்த சுப காரியங்கள், வரன் பார்ப்புகள் அனைத்தும் மிக விரைவாக முடிவாகி திருமண வைபவங்கள் கைகூடும். வீட்டில் காதுகுத்து, வளைகாப்பு, புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டேதான் இருக்கும். இதனால் உறவினர்களின் வருகையும் நண்பர்களின் வாழ்த்துக்களும் உங்கள் வீட்டை திருவிழா கோலமாகவே மாற்றும். சுப காரியங்களுக்காக நீங்கள் செய்யும் செலவுகள் அனைத்தும் உங்களுக்கு மன நிறைவை தரும். வீட்டில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான, உற்சாகமான சூழல் நிலவியே வரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறது. அதாவது உங்க குடும்பத்துல மங்கள ஓசைகள் கேட்கும் காலம் இதாயிருச்சு. தடைகட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், வரன் பார்ப்பு எல்லாமே மிக விரைவாகவே முடிவாகி திருமண வைபவங்கள் கைகூடப் போகிறது. வீட்டில் காதுகுத்து, வளைகாப்பு, புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது. உங்க வீட்டில் விதி சாதகமாக மாறி நிம்மதி, மகிழ்ச்சி, வளம் தேடி வரும். முடிவாக சொல்வதென்றால், இதுவரை உங்களுக்கு எதிராக இருந்த துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் மாறி விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கேற்ப உங்களது தலையெழுத்தே மாறப்போகிறது. உங்களது பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் விழித்துக் கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டுவாள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நிம்மதி, அலாதியான மகிழ்ச்சி, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எனப்படும் வளம் அனைத்தும் உங்களை தேடி வரப்போகிறது. குரு பகவானின் பூரண அருள் காட்டால் இனி உங்கள் வாழ்வில் துன்பங்களுக்கு இடமே இல்லை, இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் என்பது பிரபஞ்சத்தின் கட்டளை. அதாவது உங்களுக்கு எதிராக இருந்த துர்திஷ்டங்கள் அனைத்துமே மாறி விதியால் மதியை வெல்லலாம் என்பதற்கேற்ப உங்கள் தலையெழுத்தே மாறப்போகிற நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்துமே விழித்து கொள்ளப் போகிறது. உங்களுக்கு சாதகமான பலன்களை அளித்தரும். நிம்மதி, அலாதியான மகிழ்ச்சி, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நடந்த போதுதான் உங்களுக்கு அதை தடுத்து நிறுத்த முடியாமல் போன தீராத பெருங்கவலையாகவே உங்களுக்குள் இருந்திருக்கும். நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் இப்போது பார்த்தீர்கள். இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உங்களுக்கு. இதெல்லாம் நம் வாழ்வில் நடக்குமா என்று நீங்கள் ஏங்கிய பல காரியங்கள் இந்த குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் அனுகூல காலத்தினால் நனவாகப் போகிறது. சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், சொகுசு வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்களது கனவுகள் நனவாகும் காலம் கூடி வந்துவிட்டது. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வேலைக்காகவும் படிப்பிற்காகவும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு பயணங்கள் இனி தடையின்றி கைகூடும். உங்களது லட்சியங்கள், ஆசைகள் அனைத்திற்கும் பிரபஞ்சமும் குரு பகவானும் கூட்டு சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை பரிசாக அளிக்க காத்திருக்கிறார்கள். அதாவது நீங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமாங்கிறது ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க பல காரியங்கள். அது எல்லாமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லாவே நடக்கப் போகிறது. அதாவது நீங்கள் சொந்த வீடு கட்ட வேண்டும், சொகுசு வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்களது கனவு எல்லாம் இப்போ நனவாகப் போகிறது. காலம் கூடி வந்து விட்டுருச்சு. அது மட்டுமல்லாமல் உங்கள் லட்சியம், ஆசைகள் அனைத்துக்குமே பிரபஞ்சமும் குரு பகவானும் கூட்டு சென்று வெற்றியை பரிசாக அளிக்கப் போகிறார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் மங்கள ஓசைகள் கேட்கும் காலம் இது. தடை கொண்டிருந்த சுப காரியங்கள், வரன் பார்ப்புகள் அனைத்தும் மிக விரைவாக முடிவாகி திருமண வைபவங்கள் கைகூடும்.
வீட்டில் காதுகுத்து, வளைகாப்பு, புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டேதான் இருக்கும். இதனால் உறவினர்களின் வருகையும் நண்பர்களின் வாழ்த்துக்களும் உங்கள் வீட்டை திருவிழா கோலமாகவே மாற்றும். சுப காரியங்களுக்காக நீங்கள் செய்யும் செலவுகள் அனைத்தும் உங்களுக்கு மன நிறைவை தரும். வீட்டில் எப்போதும் ஒரு மகிழ்ச்சியான, உற்சாகமான சூழல் நிலவியே வரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறது. அதாவது உங்க குடும்பத்துல மங்கள ஓசைகள் கேட்கும் காலம் இதாயிருச்சு. தடைகட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், வரன் பார்ப்பு எல்லாமே மிக விரைவாகவே முடிவாகி திருமண வைபவங்கள் கைகூடப் போகிறது. வீட்டில் காதுகுத்து, வளைகாப்பு, புதுமனை புகுவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டேதான் இருக்கப் போகிறது. உங்க வீட்டில் விதி சாதகமாக மாறி நிம்மதி, மகிழ்ச்சி, வளம் தேடி வரும். முடிவாக சொல்வதென்றால், இதுவரை உங்களுக்கு எதிராக இருந்த துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் மாறி விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கேற்ப உங்களது தலையெழுத்தே மாறப்போகிறது. உங்களது பூர்வ புண்ணிய பலன்கள் அனைத்தும் விழித்துக்கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கதவை தட்டுவாள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நிம்மதி, அலாதியான மகிழ்ச்சி, அஷ்ட ஐஸ்வர்யங்கள் எனப்படும் வளம் அனைத்தும் உங்களை தேடி வரப்போகிறது. குரு பகவானின் பூரண அருள் காட்டால் இனி உங்கள் வாழ்வில் துன்பங்களுக்கு இடமே இல்லை, இன்பங்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் என்பது பிரபஞ்சத்தின் கட்டளை. அதாவது உங்களுக்கு எதிராக இருந்த துர்திஷ்டங்கள் அனைத்துமே மாறி விதியால் மதியை வெல்லலாம் என்பதை கேட்ப உங்கள் தலையெழுத்தே மாறப்போகிற நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் நடைபெறும். அது மட்டும்